அனைவருக்கும் வணக்கம். இப்போ டீஸ்டோன் ஆப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தொழிலை நம்ம பதிவு செய்வது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த டீஸ்டோன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் மேலே அந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாங்குவேஜஸ் மாற்றினா மாற்றிக்கோங்க. யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு அந்த 3வது லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இருந்தனால இப்படி இருக்குது. நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பிஸ்னஸ் நேம் இப்போ என்ன பேரோ அந்த பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, பிஎம்ஆர் கம்ப்யூட்டர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது. ஸோ அதை நம்ம டைப் பண்ணிட்டோம். அதே மாதிரி பிஸ்னஸ் நேம் தமிழ்லையும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி பிஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் அதே மாதிரி கொடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனியோட லோகோவோட அந்த ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோவை வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை முன்னாடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க ஒன்று. அதுக்கப்புறம் எபோட்டஸ் உங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலை பற்றி இந்த மாதிரி நல்லா சர்வீசஸ் பண்ணுறோம், ஸ்பீடாக வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம், நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் உங்களோட எபோட்டஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்லேயும் சரிங்களா. தமிழ் வந்து பாதி பேர் டைப் பண்ண தெரியலனா கூட இப்போ டைப்பிங் சாஃப்ட்வேர் அந்த பேசினாவே வந்து டைப் ஆகும்ல, அந்த சாஃப்ட்வேர் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் சொல்ல டக்கு டக்குன்னு ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த ஆட் சர்வீசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நேமோடது இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த நேமோடதில் வந்து என்ன சர்வீசஸ் ஓரியன்ட்டில் வரீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்டோ ரிலேட்டடு, கார் ரிலேட்டடு, இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் இதுக்குள்ளே போனீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சர்வீசஸ் அண்ட் சேல்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டே வேலை முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத பற்றி வந்து இப்போ ஒன்றும் இல்லை, சர்வீஸ் ஓரியன்ட்டுங்கிறப்ப இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, உங்களோட கம்பெனியோட ஃபோட்டோ, இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் நினச்சிக்கலாம். சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சேல்ஸோட ஃபோட்டோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஃபோட்டோவாக அது ஒரு 5 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் ஆகிரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னாவே அதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது போகும். செகண்ட் இது சரிங்களா. அதில் வந்து உங்கள் டைமிங் மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா என்ன டைமிங்க்கு நீங்கள் வருவீங்க, இல்லை 24 மணி நேரம் வந்து சர்வீசஸ் இருக்குன்னா 24 மணி நேரம், அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி 3 இதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து கான்டாக்ட். இந்த கான்டாக்ட் தான் முக்கியமானது. இதில் வந்து சோஷியல் மீடியா லிங்க் அப்படிங்கிறது உங்களோட ஃபேஸ்புக் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ஐடியில் வந்து லிங்க் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணி இதில் விடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்து தனியாக வந்து ஃபேஸ்புக் லிங்க் வச்சுருந்தாலும் சந்தோஷம், இல்லை உங்களோட பர்சனல் இதுலேயே வந்து உங்களோட தொழில் சார்ந்து நிறையா பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த லிங்க்கை இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து அவங்க பார்த்துக்க முடியும். இன்ஸ்டாவோடது அதே மாதிரி தான், ட்விட்டரோடதும் அதே மாதிரி தான் சரிங்களா. நீங்கள் அதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட், உங்களோட பேர், உங்கள் ஃபோன் நம்பரு, மேக்ஸிமம் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் ஒன்று, வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று ரெண்டுமே கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி கொடுக்கணும். எல்லாமே வந்து ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும், இல்லைன்னா எரர் காமிக்கும் சரிங்களா. அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸ் இருந்தால் இந்த இமெயில் அட்ரஸும் அதில் டைப் பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் எது, ஸ்டேட்டு என்ன இப்போ பாருங்கள் ஸ்டேட்டு, அதே மாதிரி வந்து இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா வைசஸ் இப்போ பழனினா பழனி, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த ஏரியாவோ அதுக்கேற்ற மாதிரி. ரெண்டாவது லொக்கேஷன் அப்படிங்கிறது உங்களோட கடையோட லொக்கேஷன். உங்கள் கடையோட லொக்கேஷன் கூகுள் மேப்பில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைனா வாட்ஸ்அப்பில் போய் கூட அந்த நம்ம கரண்ட் லொக்கேஷன் அனுப்பும் பார்த்திங்களா, அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அப்போ உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறது இதுலேயே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் கடைக்கு அவங்க டேரெக்டாக வந்துடுவாங்க சரிங்களா. நன்றி. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து நம்ம டீஸ்டோன் ஆப்பில் வந்து பதிவு செய்வதுங்கிறது இப்படி தான் பண்ண முடியும் சரிங்களா. நன்றி.